சென்னை பெரும்பாக்கத்தில் தளராத தளிர்கள் ஆலோசனை மையத்தின் ஓராண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பள்ளி மாணவர்களுக்காக விளையாட்டு, பேச்சு மற்றும் ஓவியப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும், இந்த மையத்தின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்ட இந்த மையத்தின் விழிப்புணர்வால் போக்சோ வழக்குகள் குறைந்துள்ளதாக தாம்பரம் துணை ஆணையர் கார்த்திகேயன் தெரிவித்தார். என்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு கடந்த ஒரு வருஷமா அது இயங்கிட்டு வருது. இந்த இனிஷியேட்டிவோட அப்ஜெக்டிவ் என்னன்னாக்கா, குழந்தைங்களுக்கு அவேர்னஸ், போதைப் பொருள் சம்பந்தமான அவேர்னஸ், குட் டச் பேட் டச் அவேர்னஸ் நம்ம தொடர்ந்து மேற்கொண்டு வரோம். அதே போல சில குழந்தைகள் வழி தவறி போறாங்க அப்படின்னாக்கா, சில்ட்ரன் இன் கான்ஃபிளிக்ட் வித் லான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் சரியான முறையில் கைட் பண்றது, கவுன்சிலிங் பண்றது ஒரு இந்த ஆர்கனைசேஷன் மூலியமா பண்றோம். நம்ம இதன் மூலியமா கிட்டத்தட்ட 180 குழந்தைங்களை ஸ்கூல் டிராப் அவுட் இருந்தவங்களாம் இப்போ நம்ம திருப்பியும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் விழிப்புணர்வு மற்றும் இந்த போக்சோ சம்பந்தமான விழிப்புணர்வுலாம் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம்.